ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு களி தான் பண்ண போகிறோம். உளுந்தங்களி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இப்போது இந்த களிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னமும் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. அதனால் நான் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கருப்பட்டியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காண்டி லைட்டாக காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் தூசி மண் இருக்கிறதுனால தான் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டியை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு களி மாவு எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த மாவு எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா தனித்தனியாக நல்லா ட்ரை ரோஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா பவுடராக திரித்து சலித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு களி மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை நான் பல்காக பண்ணும்போது எந்த அளவில் பண்ணுறேங்க அதை ஒரு வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு கிண்டி விட்டுருவீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக கட்டி இல்லாமல் கிளறும்போது இதுமாதிரி விஸ்க் வச்சு பண்ணும்போது சூப்பராக கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இடையில நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுக்கிடுவோம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். நல்லா ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதில் 2 ஸ்பூனாக ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு இடையில கிளறி விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஊற்றின எண்ணெய்லாம் மேலே லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த டைமே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா அதை உருட்டினோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இந்த களியோட பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒட்டுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக களியோட பதத்துக்கு நம்ம கிண்டி இறக்கியாச்சு. இப்போது சூப்பரான நமக்கு ஹெல்த்தியான உளுந்தங்களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் உளுந்து எடுக்கும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பங்குக்கு 1/4 பங்கு அளவுக்கு பச்சரிசி என்றைக்குமே எடுத்துட்டிங்கன்னா களி நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமாக பெண்கள் வளர்கிற பெண் குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்களி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த களியும் செஞ்சு இதோட நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடும்போது தான் இன்னமும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்க கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.